இன்றைக்கி பாலக் வெஜிடேபிள் தால் கிச்சடி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். இதே கிளாஸில் 1/4 பாகம் பாசிப்பருப்பு, 1/4 பாகம் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறதுனால நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அரை கட்டு அளவுக்கு பாலக்கீரை எடுத்துருக்கேன். இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். குக்கர் நல்லா சூடாகிடுச்சுங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. பட்டை 3, 4 லவங்கம், 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன பிரிஞ்சி இலை. இப்போ இதோடைய 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட் ப்ரௌன் கலரில் வதக்கியாச்சு. இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டை இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதக்கி விட்ட பிறகு மசாலா போட்டுடலாம். 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 3 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறது இதையும் போட்டுக்கலாம். தக்காளியை ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக வதக்கி விட்டுக்கிட்டால் போதும். சின்ன சின்னதாக கட் பண்ண கேரட், பீன்ஸ், பட்டாணி, நூக்கல் இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க பாலக் பேஸ்ட்டும் இதில் ஊற்றிடலாம். இப்போ அரிசி பருப்பெல்லாம் போட்டு கலந்து விட்டுடலாம். கிச்சடிக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வந்த பிறகு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசிலுக்கு வச்சிடலாங்க. கிச்சடி ரெடி ஆனதும் பார்க்கலாம். இப்போ கிச்சடி ரெடி ஆகிடுச்சுன்ட்டு பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ பாலக் வெஜிடேபிள் தால் கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுடைய சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.